Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஐயோ, பால் காய்ச்ச டைம் ஆயிடுச்சு. போலாம். சரி, எங்க வரீங்க? நீங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நாங்க போய் பால் காய்ச்சோம். வாங்க போலாம். போக்கா. டடா. ஓகே ஓகே. டேய், வீட்டு பெண்கள்லாம் ஜாலியா சந்தோஷமா ஒரு நல்ல வைப்ஸ்ல தான் இருக்காங்கல்ல. ஓகே ஓகே. அண்ணி, ஹோம குசும்பு மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பாக்குறீங்க? அப்போ நீங்க நடிச்சீங்களா? உங்க மருமகளை எங்க அண்ணன் கிட்ட இருந்து நீங்க காப்பாத்துறீங்களோ? அதுவும் அக்ஷயா வாழ்க்கையை கெடுத்தவள தனி கொடுத்தன வச்சு எல்லாருமே சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்களா? இருக்கு உங்களுக்கு. அட கடவுளே, எங்க அண்ணன் உங்களுக்கு திருஷ்டி பரிகாரமா? வாங்க, வீட்டுக்கு தானே வருவீங்க. உங்களுக்கு அங்க ஆரத்தி எடுக்க சொல்றேன். அத்தை, பால் இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கு. எல்லாரும் புடிச்சு ஊத்துங்க. புடிச்சுக்கோ. ஊத்துங்க. கடவுளே, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். லைட்டர் இதானே? சரி, நான் ரெடி பண்றேன். இந்த பால் நல்லா பொங்கணும், கொதிச்சு வழியணும். அக்கா, நான் ஹெல்ப் பண்ணுமா? நான் பண்ணட்டுமா? இல்ல, நான் பாத்துக்கிறேன். பால் பொங்குது. அத்தை, பொங்கி வருது. பொங்குது அத்தை. நல்லா பொங்குது. போதும், நல்லா பொங்கிருச்சு. அத்தை, நான் ஹெல்ப் பண்ணவா? இல்ல, வேண்டாமா. நான் முதல்ல சாமிக்கு கொண்டு போய் வச்சிடுறேன். நீ இந்த டம்ளர்ல எல்லாம் ஊத்து. நல்லா சூடா இருக்கு, பாத்துக்கோ. சரிங்க. சரியா? ஓகே அத்தை. எடுத்துட்டு வாங்க. சரிங்க அத்தை. இருக்கா, நான் எடுத்து ஊத்துறேன். கடவுளே, என் குழந்தைங்க எங்கேயாவது நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். எல்லாரையும் காப்பாத்துப்பா. நீதான் துணையா இருக்கணும். எல்லா டம்ளர்லயும் ஊத்தியாச்சா? எல்லாத்துலயும் சக்கரை போட்டாச்சா? எல்லாத்துலயும் இருக்கு. சரி, வாங்க, இது மூடி கொண்டு போய் கொடுக்கலாம். வாக்கா. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அது ஒரு சந்தோஷம். மாமா, உங்க ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ் கட் அடிக்கிற மாதிரி இவன் வேலையை கட்டச்சிட்டு வந்தான். இந்தாங்க, நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க. சக்கரை கம்மியா தானே இருக்கு. சக்கரை ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கேன். நீ எடுத்துக்கோ. சூடா இருக்கு. நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்தாங்க. இந்தா நீயா. இத கொடுங்க அத்தை, நாங்க வச்சிடுறேன். ரொம்ப சூடா இருக்கா மாப்ள? அண்ணா, பால் நல்லா இருக்குல்ல? நல்லா குடிங்க மாமா. குடிக்கிறேன். அப்படியே இங்கேயும் சார். சார், அப்படியே இங்கேயும் ஒரு கழுத்து சார். சார், வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயம், என்ன பார்க்க வந்தீங்க? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நானே பெத்த மகனை பறி கொடுத்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். ஆனா அந்த விக்ரம் என்ன பாக்குற இடத்துல எல்லாம் அடிக்கிறார் சார். என்ன சொல்றீங்க? விக்ரம் அப்படி பண்றான்? ஆமா சார்.
நேத்து நடு ரோட்ல எல்லாரும் பார்க்க காரை மறிச்சு அடிக்கிறார் சார். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா நான் போலீஸ்காரன் அப்படித்தாண்டா பண்ணுவேன் அப்படிங்கிறார் சார். சார் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல சார். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேலேயே கேஸ் கொடுப்பியான்னு மிரட்டுறார் சார். தீனதயாளன் என்னையா அது? சார் இவர் சொல்றதுல உண்மையா? விக்ரம் அப்படியா பண்ணா? சார் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க சார். உங்க சப்போர்ட் இருக்கிற திமிர்ல தான் விக்ரம் ஓவரா அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். சொல்லப்போனா அவன் இவர் அடிக்கும் போது நான் தான் சார் போய் விளக்கி விட்டேன். அதுக்கு பொண்டாட்டி அடுத்தவனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேசுறதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னு வையே. அதுக்கு என்னையா சொல்லியா? சார் எப்படி சொல்றதுன்னே தெரியல சார். சார் நான் சொல்றேன் சார். என்ன அடிச்சதை பார்த்து ஏன் இப்படி பண்றீங்கன்னு சார் கேட்டார் சார். அதுக்கு விக்ரம் என்ன பண்ணார்னா கண்ணை தூக்கி சார் நெத்தில வச்சுட்டார் சார். கண்ணை தூக்கி நெத்தில வைக்கிறான். என்ன சொல்றீங்க? வாட் இஸ் திஸ் தீனதயாளன்? ஆமா சார், எனக்கே ஷாக்கா இருந்துச்சு சார். நடு ரோட்ல அத்தனை பேர் பாக்குற மாதிரி, அதுவும் நான் யூனிஃபார்ம்ல இருக்கும்போது இத பண்ண சார் அவன். சார் அவன் டோட்டலா அவன் கண்ட்ரோலை இழந்துட்டான் சார். விட்டுருந்தா என்ன ஷூட் பண்ணிருப்பான் சார். Bloody nonsense. Has he lost his mind? சார் உங்ககிட்ட அவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறான் சார். ஆனா மத்தவங்க கிட்ட எப்போதுமே அவன் பவரை மிஸ்யூஸ் பண்றான் சார். இதெல்லாம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் சார் அவன் எல்லாத்தையும் துணிஞ்சு செய்றான் சார். சார் உண்மையை சொல்ல போனா அன்னைக்கு நான் உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் சார். ஒரு ரவுடி என் நெத்தியில துப்பாக்கி வச்சிருந்தா இந்நேரம் நம்ம என்ன பண்ணிருப்போம். ஆனா ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளு இப்படி பண்ணா என்ன சார் பண்ண முடியும்? அதுவும் ஆவுனா கமிஷனரே என் கையில. நீ என்ன பெரிய இவரான்னு கேட்கலாம் சார். விக்ரம் கோவக்காரன்னு எனக்கு தெரியும். ஆனா சக போலீஸ்காரன்ட்டு இப்படி நடந்துக்கோன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சார் ஆமா, விக்ரம் 2 மாசம் லீவ்ல இருக்கிறதுனால டிபார்ட்மெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னேன்னு என்னாச்சு? ஜீப்பை வாங்கியாச்சு சார். அப்ப கண்ணு வாங்கலையா? இன்னும் வாங்கல சார். ஏன்? நான் சொல்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு இருப்பியா? முதல்ல அவனை வந்து கண்ணை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியா? போ. ஓகே சார். சார் உங்களுக்கே தெரியும் விக்ரம் ஒரு அடங்காத ஆளு. போதா குறைக்கு அவர் வைஃப் கேஸ நான் விசாரிச்சிட்டு இருக்கேன். அவர் பாட்டுக்கும் வயலண்டா ஏதாவது பண்ணி என் உயிருக்கு கேரண்டி இல்லாம போயிடும் சார். யோ தீனதயாளன், நீ ரொம்ப ஓவரா பேசுற. கண் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். சார் என்ன? யோ விக்ரம் இனிமே உன் வழிக்கு வரமாட்டாயா? இது விஷயமா நானே அவனை கூப்பிட்டு பேசுறேன். போதுமா? நீங்க கிளம்புங்க. சார் நான் உயிருக்கு பயந்து தான் சார் உங்களை பார்க்க வந்தேன். ரொம்ப நன்றி சார். சார் என்னாச்சு விக்ரமுக்கு? வாட்ஸ் ராங்? காய்கறி கடையில என்ன கூட்டம் போ. பார்த்து பார்த்து வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏய் நில்லு. என்னங்க? எங்க போயிட்டு வர? பார்த்தா தெரியல, காய்கறி வாங்க போயிட்டு வந்தேங்க. என்னங்க, முன்னாடிலாம் நம்ம காய்கறி வாங்க போகும்போது கருவேப்பிலை கொசுரா கொடுப்பாங்கல்ல, இப்ப காசு கொடுத்தா மட்டும்தான் தராங்க. நீ கருவேப்பிலை காசு கொடுத்து வாங்கின? ஆமாங்க, 5 ரூபாய். இத நான் நம்பணும் இல்ல? நில்லு.
நீ எங்க போயிட்டு வர? மாமா மெடிக்கல் செக்கப்க்கு மாமா. மெடிக்கல் செக்கப்? யாழ்னி, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு அத்தை. வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட சொல்லிருக்காரு. அப்படியே சொன்னாங்க? இங்க பாரு, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய் நில்லு, நீ எங்க போயிட்டு வர? அப்பா கோவிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அம்மா சொல்லல. சொல்றேன் சொல்லல. சொல்லலான்னு தான். அது அப்பா இந்தாங்க விபூதி. அப்பா விபூதி எடுத்துக்கோங்கப்பா. ஐயோ, பெத்த அப்பனுக்கே விபூதி அடிக்கிறியா நீ? என்ன கௌரி, பால் நல்லா பொங்குச்சா? என்ன என்ன முழிக்கிறீங்க? நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்கன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிடுச்சு. தனித்தனியா வந்தா தெரியாதுன்னு நினைக்கிறாளுங்க இவளுங்க. ஏண்டி, படிச்சு படிச்சு சொல்லியும் பால் காய்ச்சறாங்கன்னு அவ வீட்டுக்கு போயிருக்கே நீ. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அங்க போயிருப்பே நீ. அவளால நம்ம குடும்பம் நாசமானது பத்தாதா? ஏண்டி, என்கிட்டயே நாடகம் ஆடுறியா? புத்தி வந்து அந்த இனியாவை விரட்டி அடிச்சேன்னு நினைச்சேன். ஆனா நீ அங்க என்ன பேசியிருக்க? இனியாவும் அவனும் சந்தோஷமா வாழணும், எந்த பிரச்சனையும் இல்லாம வாழணும், தனி குடுத்தன அனுப்புனேன்னு சொல்லியிருக்க. தாலி கட்டின புருஷன்கிட்டயே நடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏங்க சும்மா நிறுத்துங்க. அத்தை நீ விடுமா. நீங்க மாமனார் தானே, மாமியார் மாதிரி பேசுறீங்க. இல்ல, பொதுவா வாழ வந்த பொண்ணுங்கள மாமியார் தான் அது இதுன்னு ஏகத்துக்கும் குறை சொல்லுவாங்க. சந்தோஷமா வாழவே விட மாட்டாங்க. ஆனா இங்க பாரு, ஆம்பளைன்னு மீசையை முறுக்கிக்கிட்டு அது என்னமோ மாமியார் மாதிரி சண்டை போட்டு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. சும்மா நீங்க போங்க. எதுக்கெடுத்தாலும் இனி அவ குத்தம் சொல்லிக்கிட்டே இருங்க. இங்க பாருங்க, நம்ம பொண்ணு பண்ண தப்ப சரி கட்டின இனி அவக்கு துரோகி பட்டம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. பெத்த புள்ளைய வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கீங்க. இங்க யாருங்க இருக்கா? நானும் தோ இவங்களும் மட்டும் தானே இருக்கோம். எங்களையும் நீங்க வெளியில துரத்திட்டு என்ன பண்ண போறீங்க இங்க? இப்ப இனியா உங்களுக்கு என்ன தப்பு பண்ணான்னு சொல்லுங்க. இனியா இனியா இனியா, ஷோ, எவ்வளவு திமிரு இருந்தா அவளுக்கு வக்காலத்து வாங்குவேன் உன்ன. அக்ஷயா, ஐயோ ஐயோ, பாத்தியா அண்ணா? ஒரே ஒரு நாள் தான் அது இனி அவ பாத்துட்டு வந்தாங்க. அவ இவங்கள நல்லா ஏத்தி விட்டு அனுப்பியிருக்கா. தோ அன்னைக்கு கமுக்கமா இருந்தா அண்ணி, இன்னைக்கு அப்படியே மாத்தி பேசுறாங்க. தோ அன்னைக்கு உன்கிட்ட அடி வாங்கின அக்ஷயா இப்ப பாரு, அடிச்சு பாருன்னு முன்னாடி வந்து நிக்கிறா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு. இங்க பாருங்க, சொல்றேன் என்னன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நியாயமா பார்த்தா இந்த வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியது இனியா இல்ல, தோ இவ உங்க தங்கச்சி தான். இவ புடுங்கல் தாங்காம தான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அவங்கள தனி கொடுத்தன வச்ச. தனி கொடுத்தன போனதுனால உறவை அப்படியே அத்து விட்ட முடியுமா?
ஒண்ணு இல்ல. அம்மா ரத்தம் வருது, ரத்தம் வருது. ஐயோ அத்தை, பாருங்க பாருங்க, எத்தனை ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கீங்க. ரத்தம் அப்பா ஏப்பா அப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க? வாடா அந்த பக்கம். எல்லாம் இவளால வந்த வேணா. ஒண்ணு இல்லம்மா. இவரே உன்னை இந்த குடும்பத்தையும் கெடுத்த வீட்டுக்கு இனிமே யாராவது போனீங்கன்னு தெரிஞ்சது எல்லாரையும் வெட்டி பொலி போட்டுருவேன். போங்க எல்லாரும். அம்மா என்னம்மா நீங்க? ரத்தம் அதிகமா வருமா? வலிக்குதாம்மா? ஐயோ அத்தை, ஏன் அத்தை அவருக்கு பதிலுக்கு பதில் பேசுறீங்க? இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. ஆமா அம்மா முதல்ல நம்ம ஹாஸ்பிடல் போலாமா? வாங்கம்மா. வேண்டாம் பரவாயில்ல. இதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது தானே. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வா. உங்களுக்கே தான் தெரியும்ல. ரத்தம் வருதுமா? விடுங்க. மெதுவா. இனியா இப்படி சந்தோஷமா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு தனியா பால் காய்ச்ச போறோன்னு ரொம்ப கவலையா இருந்தேன். அதுவும் இல்லாம அத்தை வீட்டை விட்டு போக சொன்னாங்கல்ல, அது என் மனசை போட்டு உலுக்கிட்டே இருந்துச்சு. அதான் உங்க அத்தை ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி உன்னை கொஞ்சுன்னு கொஞ்சினாங்கல்ல. ஏன் என் அத்தை என்ன கொஞ்சறாங்கன்னு உங்களுக்கு பொறாமையா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னாலும் லேசா கொஞ்சம் அப்படித்தான். ஐயோ பாரா, என் புருஷனுக்கு இவ்ளோ பொறாமையா இருக்கா? ஏ அக்ஷயா, ஏய் குட்டி ஜாத்தா. அண்ணே, ஏய் அக்ஷயா என்னாச்சு? எங்க என்னாச்சு? அங்க நாங்க வந்தது அமுதா அத்தை அப்பா கிட்ட சொல்லிட்டாங்கண்ணே. அப்புறம் அம்மாவை அப்பா அடிச்சுட்டாருன்னு எவ்வளவோ தடுத்தோம். ஆனா அப்பா அம்மாவை அடிச்சு ரத்தம் வந்துடுச்சுன்னு. ஏய் என்ன சொல்ற அக்ஷயா? விக்ரம் என்ன ஆச்சு? என்ன சொல்ற நீ? விக்ரம் என்ன ஆச்சு? அம்மா அம்மா என்ன ஆச்சு? அம்மா அம்மா ஐயோ ஒண்ணு இல்ல. உன்னை இந்த குடும்பத்தையும் கெடுத்த வீட்டுக்கு இனிமே யாராவது போனீங்கன்னு தெரிஞ்சது எல்லாரையும் வெட்டி பொலி போட்டுருவேன். போங்க எல்லாரும். நாங்க ஹாஸ்பிடலுக்கு கூப்பிட்டோம். அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்க தான் பேண்டேஜ்ல போட்டு விட்டோம். சரி அக்ஷயா சொல்றது கேளு, ஒண்ணு கவலைப்படாத, நான் வராங்க. ஓகே என்ன ஆச்சு? அந்த மனுஷன் ஏதாவது பிரச்சனையா? அக்ஷயா என்ன சொன்னா? அப்பன்னு ஒரு கூறு கட்ட மனுஷன் இருக்கான்ல, அந்த ஆளு பண்ண வேலைதான். எங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா எப்படி இங்க வரலான்னு புடிச்சு தள்ளி விட்டு மண்டைய உடைச்சிட்டாரு. ஐயோ இன்னைக்கு இருக்கந்த ஆளு. கொஞ்சம் இருங்க. ச்சே, அம்மா பாவம். இந்த இல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சாரு அவரு. இன்னைக்கு ஒரு கை பார்க்க வேண்டியதான். இந்த வயசுல போய் மாமா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒண்ணுமே புரியலங்க. எப்படி திருந்துவாரு? இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போதே சுளுக்கு எடுத்திருக்கணும். செய்யாம விட்டது ஏன் தப்பு தான். அதனாலதான் அம்மா மேல இன்னும் கூசாம கைய வாங்குறாரு. இதுன்னு நினைப்பு. நீ உட்காரு பாத்துக்கலாம். எங்க நீங்க அவசரப்பட்ட பிரச்சனையை பெருசாக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். சரி சரி வா உட்காரு ப்ளீஸ். போங்க. இங்க கொஞ்சம் ஸ்லோவா போங்க. பதட்டப்படாதீங்க. நல்ல சிவா, எங்க வெள்ளவாயா? வெள்ள வாங்குறல? யோ வெள்ளவான்னு சொல்றல? நீ சும்மா இருனியா? வழி பண்ணாம விட மாட்டேன் இந்த ஆளு. ஏடா என் வீட்டு முன்னாடி வந்து கத்திட்டு இருக்க? விட்டா போறதில்ல ஒண்ணே. யோ அம்மாவை கை விட்டு அடிக்கறியா நீ? அம்மாவை அடிக்கற நீ? இன்னைக்கு உன் மண்டைய போடாம விட மாட்டேமா?
ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்த கைய வெட்டிடுறோம்மா அப்பானே. அம்மாவை அடிக்கிற நீயே. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்